நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைடு. வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் 13ஆம் தேதியினுடைய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். தேசிய நல்ல சமாரியன் தினம். கருணை உள்ளம் கொண்ட நபர்கள் பிரகாசிக்கிறார்கள். தன்னலமற்ற செயல்கள் மூலம் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். தேசிய நல்ல சமாரியன் தினம். எல் ரான் ஹப்பார்ட் தினம். பாப்கார்ன் பிரியர் தினம் மார்ச் 13ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. உலக சிறுநீரக தினம் மார்ச் 13ஆம் தேதி. இந்த அற்புதமான வடிகட்டிகள் இயற்கையின் சுத்திகரிப்பான்களைப் போலவே உடலின் சமநிலையையும் ஆரோக்கியத்தையும் திரைக்கு காட்டுகிறது. அடுத்ததாக மார்ச் 13இல் சர்வதேச ரைஸ்லிங் தினம். ஜெர்மனியிலிருந்து வந்த இந்த புகழ்பெற்ற வெள்ளை ஒயின் வகையின் மிருதுவான அமிலத்தன்மை மற்றும் சுவையான இனிப்பின் கூடுதல் ரசனையுடன் சர்வதேச ரைஸ்லிங் தினம். மார்ச் 13 தேசிய நகை தினம். வசீகரிக்கும் மற்றும் மயக்கும் மின்னும் பொக்கிஷங்கள் நேர்த்தி மற்றும் அழகின் காலத்தால் அழியாத வெளிப்பாடாகும். மார்ச் 13ஆம் தேதி தேசிய நகை தினம். அடுத்ததாக கென் டே. பார்பியின் அந்த ஒரு நண்பர் எப்போதும் புதுமையான உடை தொகுப்பையும் நேர்த்தியான ஆடைகளையும் அணிந்திருப்பார். தாய்லாந்தில் யானைகள் தினம். ஸ்மார்ட் அண்ட் கவர்ச்சியான நாள். மார்ச் 13ஆம் தேதி தேசிய K9 படைவீரர் தினம். அர்ப்பணிப்புள்ள நாய் கூட்டாளிகள் அசைக்க முடியாத விசுவாசத்துடன் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். வீரர்கள் மற்றும் நாய்களுக்கு நினைவூட்டக்கூடிய படைவீரர் தினம். K9 படைவீரர் தினம். தேசிய திறந்தவெளி மற்றும் குடை உட்புற தினம். பல நூற்றாண்டுகளாக வீட்டிற்குள் குடையை திறப்பது துரதிர்ஷ்டமாக கருதப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றிய ஒரு நாள்தான் தேசிய திறந்தவெளி மற்றும் குடை உட்புற தினம். தேசிய தேங்காய் டோர்டே தினம். சுவை மொட்டுகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விருந்து. வெப்பமண்டல நன்மையின் சாயலுடன் கூடிய அந்த செழுமையான கிரீமுடன் சேர்த்து இந்த தேசிய தேங்காய் டோர்டே தினம். அடுத்ததாக தேசிய காது குழாய் தினம். குளிர் அதிகமாகும் போது உங்கள் காதுகளுக்கு இதமான இந்த இனிமையான பாடல்கள் உதவிக்கு வந்து குளிர் நாட்களில் ஆறுதலை அளிக்கக்கூடியது. தேசிய காது குழாய் ஹெட்போன் தினம். IUGR விழிப்புணர்வு தினம் மார்ச் 13ஆம் தேதி. மார்ச் 9 முதல் மார்ச் 15 வரை உலக கண் அழுத்த நோய் வாரம் கொண்டாடப்படுகிறது. கண் பற்றிய விழிப்புணர்வை, கண் ஆரோக்கியம் பற்றி அறிந்து கொள்வது பார்வைக்கு அமைதியான அச்சுறுத்தலை நமக்கு ஏற்படுத்தாமல் தகுந்த பாதுகாப்பை வலியுறுத்துகிறது உலக கண் அழுத்த நோய் வாரம். இந்திய வரலாற்றில் மார்ச் 13ஆம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. டாக்டர் பர்குலா ராமகிருஷ்ணா ராவ் மார்ச் 13 1899 பிறந்தவர். முந்தைய ஹைதராபாத் மாநிலத்தின் முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். அவர் ஹைதராபாத் மாநில காங்கிரசின் நிறுவன உறுப்பினர்களில் ஒருவராக இருந்தவர். பெரோஸ் வருண் காந்தி ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் பீலி பிலிபிட் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு 3வது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். இவர் மார்ச் 13 1980 அன்று இந்தியாவின் புதுடில்லியில் பிறந்தார். மார்ச் 13 அன்று நினைவு நாளாக பின்வரும் ஆளுமைகளின் கொண்டாடப்படுகிறது. நானா பட்னாவிஸ் பிப்ரவரி 12 1742 பிறந்து 1800 இறந்தவர். மார்ச் 13 இந்தியாவின் புனேவில் பேஷ்வா நிர்வாகத்தின் போது மராட்டிய பேரரசின் செல்வாக்குமிக்க அமைச்சராகவும் அரசியல்வாதியாகவும் இருந்தவர் இந்த நானா பட்னாவிஸ். உஸ்தாத் விலாயத் கான் ஒரு இந்திய பாரம்பரிய சித்தார் இசைக்கலைஞர். அவர் காதம்பரி என்ற ஒரே ஒரு படத்திற்கு மட்டுமே இசையமைத்தார் 1976. அந்த படத்தில் புதுமுக நடிகை கவிதா கிருஷ்ணமூர்த்திக்கு வாய்ப்பளித்தார். வல்லத்தோல் நாராயண மேனன் இவர் மார்ச் 13 1958 இறந்தார். மலையாள மொழியில் ஒரு கவிஞர். அவர் ஒரு தேசிய கவிஞர் மற்றும் இந்திய சுதந்திர இயக்கத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்து தொடர் கவிதைகளை எழுதியவர். நிரஞ்சனா என்று பிரபலமாக அழைக்கப்படும் குலகுண்ட சிவா ராவ் ஒரு கன்னட நாடக ஆசிரியர், நாவலாசிரியர் இறந்த தினம் மார்ச் 13 1992. அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 13 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம். 1855 அமெரிக்க வானியலாளர், கணிதவியலாளர் மற்றும் எழுத்தாளர் பெர்சிவல் லோவெல் பிறந்தார். மார்ச் 13 1902 எகிப்திய பாடகர், இசையமைப்பாளர் மற்றும் நடிகர் முகமது அப்தெல் வஹாப்
பிறந்தார். மார்ச் 13, 1940 அமிர்தசரஸில் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பழிவாங்கும் விதமாக இந்திய புரட்சியாளர் உதம் சிங்கால் மைக்கேல் ஓ டயர் படுகொலை செய்யப்பட்டார். அக்டோபர் 13, 1968 ஆஸ்திரேலிய மருத்துவ மற்றும் விஞ்ஞானி, குழந்தைகள் ஆரோக்கியம் மற்றும் நலனுக்கான பங்களிப்புகளுக்கு மிகவும் பிரபலமானவர் டேம் ஜீன் மக்னமாரா இறந்தார். மார்ச் 13 அன்னை தெரசா தனது உடல்நலக்குறைவு காரணமாக அமைப்பை வழிநடத்த முடியாமல் போனதை அடுத்து இந்தியாவின் மிஷனரி ஆஃப் சேரிட்டி அமைப்பு சகோதரி நிர்மலாவை அவர்களின் புதிய தலைவராக தேர்ந்தெடுத்தது 1997ஆம் ஆண்டு மார்ச் 13. 2013 பாகிஸ்தானிய சமூக ஆர்வலரும் ஓரங்கி பைலட் திட்ட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனருமான பர்வீன் ரஹ்மான் இறந்தார். மார்ச் 13, 2013. மார்ச் 13இல் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சில நிகழ்வுகளையும் நாளையும் தெரிந்து கொள்ளலாம். தாய்லாந்து தேசிய யானைகள் தினம் மார்ச் 13ஆம் தேதி அல்லது சாங் தாய் தினமாக தாய்லாந்து அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. வெள்ளை யானையை தாய்லாந்தின் தேசிய விலங்காக அரச வனத்துறை நியமித்ததால் இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. தாய்லாந்தில் யானைகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை காட்ட இது கொண்டாடப்படுகிறது. அதே நேரத்தில் தாய் கலாச்சாரம் யானைகளை எவ்வாறு சார்ந்துள்ளது என்பதை நிரூபிப்பதே இதன் நோக்கம். இறுதியாக இந்த ஆண்டு கொண்டாட்டம் தாய் யானைகளின் எண்ணிக்கையும் அதன் வாழ்விடங்களையும் பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை நமக்கு ஊக்குவிக்கிறது. 1877ஆம் ஆண்டு அமெரிக்க செஸ்டர் கிரீன்வுட் 15 வயதில் காது குழாய்களை கண்டுபிடித்த பிறகு காப்புரிமை பெற்றார். கிரீன்வுட் காப்புரிமை காது குழாய்கள். அதனால்தான் இவை நாம் ஹெட்போன்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய நவீன வகைகள் அனைத்திற்கும் கண்டுபிடிப்பாளராக இருந்தவர் இவர்தான். 1881 ரஷ்யாவின் 2ஆம் அலெக்சாண்டர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் தீவிர இடதுசாரி பயங்கரவாத குழுவான மக்கள் விருப்பம் உறுப்பினர்களால் அவர் மீது வெடிகுண்டை வீசி படுகொலை செய்யப்பட்ட நாள் இன்று. மார்ச் 13 எரேவ் பூரீம். நமது பூரீம் கூடைகளை அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பி எரேவ் பூரிவை கொண்டாடுவோம். எஸ்தர் பாஸ்ட் மன உறுதியை வளர்ப்பதற்கும் தெய்வீக தயவை பெறுவதற்கும் ஒரு வழியாக எஸ்தர் விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. எஸ்தர் விரதம் மார்ச் 13ஆம் தேதி. ஹோலிகா தகனா நெருப்பு, நடனம், வண்ண தெரிப்புகள் தீமையை நன்மை வென்றது. இது ஹோலி. மார்ச் 13ஆம் தேதி ஹோலிகா தகனா. சர்வதேச ஒவ்வொரு பெண்ணும் வெற்றி பெறும் தினம். சமத்துவம், சிறந்த சுகாதாரம், கல்வி மற்றும் பொருளாதார கல்வியறிவு ஆகியவற்றிற்காக உலகெங்கிலும் உள்ள பெண்களுடன் நிற்கவும். மார்ச் 13ஆம் தேதி சர்வதேச ஒவ்வொரு பெண்ணும் வெற்றி பெறும் தினம். சர்வதேச பள்ளி உணவு தினம். மார்ச் 13 பள்ளியிலும் வீட்டிலும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவை ஊக்குவிக்க இன்று 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. கேனைன் படைவீரர் தினம். அடுத்ததாக கென்டே பார்பியின் இனிமையான ஆதரவான விசுவாசமான காதலன் கெனின் வாழ்க்கையை கென்டே கொண்டாடுகிறது. எல் ரான் ஹப்பார்ட் தினம். பிரபல எழுத்தாளர் எல் ரான் ஹப்பார்டின் பிறப்பு மற்றும் சாதனைகளை கொண்டாடும் நாளாக இது இருக்கிறது. அடுத்ததாக தேசிய காது குழாய் தினம், தேசிய சமாரியன் தினம், தேசிய நகை தினம், தேசிய திறந்தவெளி மற்றும் குடை உட்புற தினம், பாப்கார்ன் பிரியர் தினம். மார்ச் 13ஆம் தேதி. உங்கள் கிண்ணங்களையும் சுவை முட்டுகளையும் தயார் செய்யுங்கள். அந்த தானியங்களை வெடிக்க ஆரம்பிக்கலாம். புத்திசாலித்தனமான மற்றும் கவர்ச்சியான நாளாக மார்ச் 13ஆம் தேதி இருக்கின்றது. இவ்வாறு வரலாற்றின் பக்கங்களில் இந்த நாளைய சிறப்புகளையும் ஆளுமைகளினுடைய பிறந்த நாட்களையும் நினைவு நாளையும் நினைவு கூர்ந்தோம். மற்றும் ஒரு அடுத்த நாளில் வரலாற்றின் பக்கங்களினுடைய நாளைய தினத்தின் முக்கிய நிகழ்வுகளையும் அதற்கான சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வரலாற்றின் பக்கங்கள். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் FM இணையதள வானொலி. எப்போதும் இணைந்திருங்கள்.